வணக்கம். மாபெரும் இவிஎம் மோசடி நடந்திருப்பதாக ஒரு தலைவர் கைது செய்யப்படவிருக்கிறார். இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா கேரளாவில் நடந்திருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், கேரளாவினுடைய நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் மிகப்பெரிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், கேரளாவில் ஆர்எஸ்எஸ் ஆதரவாளராக இருக்கக்கூடிய விடி சதீஷன் என்று சொல்லக்கூடிய நபர் வெற்றி பெற்றது அப்படிங்கிறது பாஜகவினுடைய தயவினால், தேர்தல் ஆணையத்தினுடைய தயவினால், இவிஎம்மில் மோசடி செய்யப்பட்டதனால் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விவாதம் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த நேரத்தில் நேற்றைய தினம் காசர்கோடு என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஜமால் என்று சொல்லக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நபரின் மீது இவிஎம் மோசடி செய்தார் என்கிற ஒரு வலுவான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது கேரளாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களில் ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஜமால் என்று சொல்லக்கூடிய நபர் இந்த காசர்கோடு பகுதியில் போட்டியிட்ட மற்ற கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள், அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள், இவங்ககிட்ட எல்லாம் இவர் சில விஷயங்களை பேசியிருக்கிறாராம். என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி கேரளாவினுடைய தேர்தல் முடிவுகளில் என்ன மாதிரி வரணும் அப்படிங்கிறத பாஜக இவிஎம் மூலமாக ஹேக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுட்டான். அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க, என்கிட்ட ஒரு ஜெர்மன் தொழில்நுட்பம் இருக்குது, அதை வைத்து இவிஎம்மில் மோசடி செய்ய முடியும், ஒருத்தரை வெற்றி பெற வைக்கணும்னாலும் முடியும், ஒருத்தரை தோல்வி அடைய முடியும்னாலும் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு பல பேரை இவர் அணுகியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான செய்தி ஊடகங்களில் வெளியாகி இருக்கிறது. இப்போ இதற்காக அவர் பல நபர்கிட்டிருந்து 45 லட்சத்திற்கும் அதிகமான பணத்தை பெற்றிருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டும் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. இவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு பிரமுகர், சரியா? இந்த ஜமால் என்று சொல்லக்கூடிய நபர் இப்படி மற்ற கட்சியை சார்ந்த நபர்களை அணுகியிருப்பது என்பது கேரளா அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிலான பரபரப்பை உருவாக்கியிருக்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மேற்கு வங்கத்தில் நடந்திருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அங்கு 4000த்திற்கும் அதிகமான இவி மிஷின்கள் எரிக்கப்பட்ட விஷயம். அதே மாதிரி நீங்கள் கேரளாவில் இன்றைக்கு அங்கே முதல்வராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய காங்கிரசினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நபர் எல்லா இடத்திலையுமே அவர் சொல்கிறார், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பினராயி விஜயன் அங்கே பின்னடைவை சந்திப்பார், இவர் தோற்றுருவார், அவர் வெற்றி பெறுவார் இப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னதெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இது எப்படி சாத்தியமாச்சுது அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. அதே மாதிரி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் இல்லையா, அதுவும் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை கொடுத்தது. இப்போ என்ன அப்படின்னா, இந்த ஜமால் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இந்த மாதிரி இவிஎம்மில் ஹேக் பண்ண முடியும், ஒருத்தருடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியும், அதற்கான தொழில்நுட்பம் எல்லாம் எங்கிட்ட இருக்குது, நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக நான் செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். போதாக்குறைக்கு அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, மஞ்சேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய கேரளாவினுடைய மிக முக்கியமான சட்டமன்ற தொகுதி, அந்த தொகுதியில் 2000 சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த கட்சியை சார்ந்த உறுப்பினர் வெற்றி பெறுவார் அப்படின்னு ஏற்கனவே அவர் பேசியிருக்கிறாராம். இதெல்லாம் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், இப்போ நீட்டிற்கு எதிராக இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அமைப்பு, இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆகட்டும், எஸ்எஃப்ஐ மாதிரியான அமைப்புகள், டிஒய்எஃப்ஐ மாதிரியான இடதுசாரி மாணவர் அமைப்புகள் எல்லாம் களத்தில் நின்று போராடி ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் இல்லையா? இப்போது அதற்கு ஒப்பான ஒரு விஷயம்தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து இவிஎம்களில் இருந்து வரக்கூடிய சந்தேகம். அதே மாதிரி தேர்தல் ஆணையம் நடுநிலைமையோடு செயல்பட வேண்டும், இன்றைக்கு அப்படி செயல்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் இன்றைக்கு வலுவாக இளைஞர்கள் மத்தியில் விவாத பொருளாக இருக்கிறது. இப்போ தேர்தல் ஆணையம் தொடர்பாக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆரம்பித்த காலகட்டங்களிலே, அதாவது மோடி அவர்களுடைய ஆட்சியில் ஊடகங்களுடைய நிலைமை என்ன, தேர்தல் ஆணையத்தினுடைய நிலைமை என்ன, இவற்றுக்குள்ளெல்லாம் சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டியது இருக்கிறது என்பது அவர்களுடைய கொள்கையாகவே அறிவித்தார்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாருக்குமே இன்றைக்கு தேர்தலின் மீது ஒரு மிகப்பெரிய அளவில் சந்தேகம் வலுவாக எழுந்திருக்கிறது. இவ்வளவு பெரிய மக்கள் விரோத செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக எப்படி வெற்றி பெறும்? இப்போ வாரணாசியில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்தோம் இல்லையா? பல சுற்றுக்கள் பின்னணியில் இருந்த மோடி டக்குன்னு பார்த்தா அந்த தொகுதியில் திடீரென்று
வாக்கு எண்ணிக்கை குறித்த தகவல்கள் வரமாட்டேங்குது. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா முன்னணி என்று வருகிறது. அமித்ஷா அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர்கள் எல்லாம் மிரட்டி வாபஸ் பெற வைத்தார். இப்படி தேர்தல் வந்து நம்முடைய நாட்டில் ஒழுங்காக நடக்குதா அப்படின்னா பல காரணங்கள் வந்து நம்ம சொல்ல முடியும் இல்லை அப்படின்னு. அப்போது இந்த நேரத்தில் நீங்கள் என்னென்னா இவிஎம் தொடர்பான பல்வேறு குற்றச்சாட்டுகள் தினமும் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மேலும் மேலும் இந்திய மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை இது உருவாக்கிட்டு இருக்கு. இப்போ தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்போ இது தொடர்பாக நம்ம வழக்கு தொடுக்க முடியுமா? இது தொடர்பான ஆதாரங்கள் என்ன? இதெல்லாம் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தேர்தல் முடிந்து 45 நாட்களுக்குள்ளே நீ வேணால் நம்ம கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட்டுக்கு போனால் நீ பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த விவிபேட் ஸ்லிப்பெல்லாம் வச்சுருக்கணுங்கிற தேவை கிடையாது. ஏன்னா ஏற்கனவே விவிபேட் ஸ்லிப்பும் இவிஎம்மில் இருக்கக்கூடிய வாக்குடைய எண்ணிக்கையும் எண்ணப்பட வேண்டும் என்கிற போது விவிபேட் ஸ்லிப்பு இல்லை, ஒருத்தர் இருக்குது, அது எங்கே இருக்குன்னு தெரியல, ஒருத்தர் இல்லை இப்படின்னு 3 தேர்தல் அதிகாரிகளும் 3 விதமான பதில்கள் சொன்னதெல்லாம் நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்குறோம். அப்போ இன்றைக்கு என்ன அப்படின்னா வர இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல்களின் மீது மக்களுக்கு அவநம்பிக்கை வர ஆரம்பித்திருக்கிறது என்பது முக்கியமான விஷயம். இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு 35 நாட்கள் போராட்டத்தின் மூலமாக ஒரு மாபெரும் வெற்றியை ஜென்சி தலைமுறையினர் இன்றைக்கு பாஜகவை கீழ்ப்படிய வைத்திருக்கிறார்கள், சரணடைய வைத்திருக்கிறார்கள் இல்லையா? ஆனால் அவர்கள் கையில் இப்படிப்பட்ட சந்தேகங்களும் இருக்குது. தேர்தல் நடத்துவதிலும் சரி, இவிஎம்களின் மீதும் சரி ஒரு மிகப்பெரிய சந்தேகம், வலுவான சந்தேகம் இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருக்குது, குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இருக்குது. அதையும் நம்ம சேர்த்து தான் இந்த இடத்துல பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய ஜமால் இதை மறுத்திருக்கிறார். இல்லை இப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. ஆனால் என்னை அணுகியிருந்தார் என்று கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒரு நபர், நேரடியாக அவர் அணுகலை, ஆனால் அவருக்கு தெரிந்த நபர்களின் மூலம் உங்களுடைய தொகுதியினுடைய வெற்றி வாய்ப்பை நான் நினைத்தால் தீர்மானிக்க முடியும், அதற்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் சரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக இன்றைக்கு ஊடகங்களில் செய்தி வந்திருக்கிறது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா இந்திய ஜனநாயகம் உயிர்ப்போடு இருக்கணும். இப்போ நான் நினைக்கிற கட்சிக்கு நான் ஓட்டு போடணும். அந்த ஓட்டு நான் நினைக்கிற கட்சிக்கு போகலை அப்படின்னா, இல்லை நாங்களெல்லாம் போட்டோம் ஆனால் அந்த கட்சி வெற்றி பெறலை அப்படின்னா இதை பற்றி நம்ம என்ன சொல்கிறது? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.